முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அல் ஜசீரா ஊடகவியலாளர் மெஹதி ஹசன் நடத்திய ஹெட் டு ஹெட் நேர்காணல் இன்று ஒளிபரப்பப்பட்டது. இந்த நேர்காணலின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வினவப்பட்டது. அதற்கு அவர் வழங்கிய பதிலே இது. நான் கத்தோலிக்க ஆயர் அமைப்புடனேயே தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுத்தேன். அவர்களுக்கு தேவையான விடயங்களை கூறியுள்ளேன். அவர்கள் அது தொடர்பில் எதனையும் கூறுவதில்லை. நீங்கள் தோல்வி அடைந்துள்ளதாக கத்தோலிக்க தேவாலயம் தெரிவிக்கிறது. ஆயர் இது தொடர்பில் இதனையே கூறுகிறார், வேறு எதனையும் கூறவில்லை. தமக்கு சுயாதீன விசாரணை அவசியம் என ஆயர் ஹெரல் ஆண்டனி பெரேரா கூறுகின்றார். அத்துடன் நீங்கள் இது தொடர்பில் பொறுப்பேற்று உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை என மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையும் கூறியுள்ளார். ஆணைக்குழு தொடர்பில் அல் ஜசீராவுக்கும் கூறியுள்ளார். உங்கள் நாட்டின் கத்தோலிக்க திருச்சபையை இதனை கூறியுள்ளது. நீங்கள் கூறிய ஆயரான ஹெரல் பெரேரா எனக்கு அடிக்கடி தொடர்பு கொள்வார். கத்தோலிக்க தேவாலயத்தின் அரசியல் நமக்கு தெரியும் அல்லவா? கத்தோலிக்க தேவாலயத்தின் அரசியலா? தற்கொலை குண்டு தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். சரி, நீங்கள் இங்கு உங்கள் வரையறையை மீறியுள்ளீர்கள். நான் குழு ஒன்றை நியமித்தேன். குழுவை நியமித்தாலும் அவர்கள் உரிய முறையில் செயற்படவில்லை என்றே கத்தோலிக்க தேவாலயம் கூறுகின்றது. முட்டாள்தனமாக பேச வேண்டாம். நீதிபதி இம்ரான், கத்தோலிக்க தேவாலயத்தில் முட்டாள்தனமாக பேசுகின்றார்களா? தெளிவாக கூறுங்கள். நீங்கள் பிரதமராக இருந்த போதே பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கத்தோலிக்க தேவாலயத்தின் பிரதானி முட்டாள்தனமாகவா பேசுகின்றார்? பயங்கரவாத தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததாகவே கத்தோலிக்க தேவாலயம் கூறுகின்றது. நீங்கள் சேற்றிரன் இல்லை என்று கூறுகின்றனர். அது முட்டாள்தனமான கதையா? இல்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். நான் குழு ஒன்றை நியமித்தேன். குழுவின் பரிந்துரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வெளியில் ஒரு தரப்பினர் இதன் பின்புலத்தில் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்களை நீங்கள் பாதுகாப்பதாகவும் கூறுகின்றனர். அதனையே கத்தோலிக்க தேவாலயம் கூறுகின்றது. நான் ஒரு கத்தோலிக்கன் அல்ல. நான் நமது நாட்டின் பெரும்பான்மை மக்களுடன் செல்கிறேன். இதன் பின்புலத்தில் அரசியல்வாதிகள் இருப்பதாக இலங்கையில் 53% நம்புகின்றனர். நான் ஒரு குழுவை நியமித்தேன். பாராளுமன்றத்தின் கோரிக்கையின்படி அதனை செய்தேன். அதன்போது பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது பாராளுமன்றத்தின் பணியாகும். அது கர்தினாலின் தேவை அல்ல. அதனை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகவியலாளர்களுக்கு வழங்கிய நேர்காணலில் மேலும் சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. ரணில் விக்ரமசிங்கவினால் மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய சிலரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்த பட்டலந்த சித்திரவதை தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த சித்திரவதையின் சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டுகளை இதன்போது நிராகரித்தார். யுத்த குற்றங்கள் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவினை நீங்கள் விசாரிக்கவில்லை. யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி வீழ்ச்சியுடன் சில விடயங்கள் தொடர்பில் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சிலர்